இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் காந்திய மக்கள் இயக்கத் தலைவர் திரு தமிழ் அருவி மணியன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் திரு தமிழ் அருவி மணியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாருங்கள். வணக்கம் சுஃபியான். தமிழ் அருவி மணியன், இந்த பேரிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அருவி என்பது தடாகத்திலே விழுந்து ஆர்ப்பரித்து ஓசையாக எல்லோருடைய மனதிலும் குதூகலிக்கக்கூடிய ஒரு பெயராகத்தான் இருக்கிறது. ஆகவே இதற்கான காரணங்கள் என்னதாக இருக்கும்? இது எதன் மூலமாக உங்களுடைய பெற்றோர்கள் வைத்த பெயரா, இல்லது காலத்தில் உங்களுடைய தமிழ் ஞானத்தை பார்த்து வைத்ததா? தமிழ் அருவி, அருவி என்பதால் தடங்கள் அல்லாத ஆர்ப்பரிக்கும் ஓசையோடு வரக்கூடிய ஒரு தமிழார்வம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கே தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட பேரோடு, மணியம் என்கிற பேரோடு முன்னிலைப்படுத்தப்பட்ட தமிழ் அருவி என்பதனுடைய பெயர் சொல் காரணம் என்ன? மணியன் என்றுதான் நான் பொதுவாகவே அழைக்கப்பட்டேன். சரி. 1971 சரி, சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் சேர்ந்து தேர்தல் வந்தது. அதற்கு பின்பு 2 தேர்தல்களும் ஒன்றாக வருவதற்கான சாத்தியமே இல்லாமற் போனது. 1971 நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை வேட்பாளராக காங்கிரஸின் சார்பில் திரு எஸ்ஜி விநாயகமூர்த்தி அவர்களும், திமுகவின் வேட்பாளராக திரு நாஞ்சில் மனோகரன் அவர்களும் களத்திலே நின்றார்கள். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருந்தார். நான் காமராஜருடைய காலத்திலேயே 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக அடியெடுத்து வைத்த பொழுது 67 அவர் தோற்ற நிலையில் நான் அவருடைய காலடியில் சென்று என் அரசியலை தொடங்கியவன். இந்த தேர்தல் நடந்த நேரத்தில் சென்னையில் மட்டும் 6 இடங்களில் பரப்புரை செய்வதற்காக பெருந்தலைவர் காமராஜர் வந்தார். அப்பொழுது விநாயகமூர்த்தி அவர்கள், எங்கெல்லாம் காமராஜர் பேச வருகிறாரோ அவர் வருவதற்கு முன்பு நீங்கள் பேச வேண்டும், அவர் வந்த பிறகு அங்கிருந்து விடைபெற்று வேறிடம் செல்ல வேண்டும், இப்படி ஒரு ஏற்பாடு. நான் அப்பொழுது ஒரு மிகச்சிறிய இளைஞன், மீசை கூட சரியாக அரும்பி வராத ஒரு பருவம். அந்த நேரத்தில் என்னுடைய தமிழை, என்னுடைய அரசியல் ஆய்வை விரும்பி கேட்டவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். வியாசர்பாடியில் நான் பேசிய அந்த உரையை செவிமடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து, நான் பேசி முடித்துவிட்டு அடுத்த கூட்டத்திற்கு இவர் வருவதற்கு முன்பு விரைந்து சென்று பேச வேண்டும் என்பதற்காக புறப்படுகிற நிலையில் என்னுடைய கரத்தை பற்றியபடி நின்று ஒலிபெருக்கி முன்னால் வந்து, இந்த மாணவன் இவரோட பேசுனதை கேட்டீங்க என்ன? தமிழ் அருவியாக பேசினாங்க, தமிழ் அருவியாக பேசினான் அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொன்னார். அன்று தமிழ் அருவியாக பேசினான்னு 2 முறை சொன்னார். அடுத்த நாள் தொடங்கி காங்கிரஸ்காரர்கள் என்னை தமிழருவி மணியன் என்றே சுவரொட்டிகளில் பெயர் போடத் தொடங்கினார்கள். பிறகு தமிழருவி மணியனாகவே மாற்றமுற்றேன். பெருந்தலைவர் காமராஜன் நினைவாக அதை கெசட் இதழிலே அப்படியே பதிவு செய்து இன்று என்னுடைய பெயரே தமிழருவி மணியன் தான். தமிழ் இலக்கியங்களில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பின் சிறந்த தவமில்லை, அடிமனத்தின் சுவடுகள், கனவு மெய்ப்பட வேண்டும், ஞானபீடம், தமிழருவி, கம்பன் காட்டும் இந்திரன் சந்திரன், இப்படி நிறைய நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். அவற்றில் ஒற்றை சிறகு சிறுகதை என்கிற ஒரு இலக்கிய சிந்தனைக்கான விருதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இலக்கியத்தில் உங்களுக்கு இயல்பான ஒரு ஆசை, அவா தமிழ் மொழியின் பற்றினால் ஏற்பட்டதா, இல்லது புறச்சூழ்நிலைகளை பற்றி ஆய்வு செய்ததால் ஏற்பட்டதா? அதாவது, கருவில் இருக்கிற பொழுதே ஒரு மனிதன் காது கொடுத்து கேட்பது அவனுடைய தாய்மொழி தான். என்னுடைய தாய் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் தாய்மொழியும் எனக்கு முக்கியம். தாயை புறக்கணிப்பது எவ்வளவு பெரிய பாவமோ அதே போன்று பெரிய பாவம் என்னுடைய தாய்மொழியை புறக்கணிப்பதும். நான் 8ஆம் வகுப்பிலேயே கண்ணதாசன் நடத்திய தென்றல் இதழில் வெளியிடப்பட்ட வெண்பாக்களின் தொகுதி 1000 வெண்பாக்கள் ஒரு புத்தகமாக வந்தது. அதை அப்பொழுதே வாசித்தவன் நான். எண்ணெய் இலை ஏற்ற பூச்சூட வகை ஏதுமிலை, இந்நிலையில் பெண் கூந்தல் பெண் பிடிக்க, மண்ணில் சாவை அவள் அண்டி சாய்ந்து விட்டாள், பின்னந்த பூவை மேல் எத்தனை பூ என்று ஒரு வெண்பாவுக்குத்தான் முதற் பரிசை கண்ணதாசன் வழங்கினார். இது ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த வெண்பா. இன்று வரை என் நெஞ்சில் அது நிழலாடி கொண்டிருக்கிறது.
நான் அன்று தொட்டே எனக்கு தமிழ் படிப்பதில் எல்லையற்ற ஆர்வம். எனவே தேடி 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 நான் படித்தது தான் தமிழ். விகடனை நான் எப்பொழுதும் தொடர்ந்து விரும்பி வாசிப்பவன். அப்பொழுது நட்சத்திர எழுத்தாளர் கதை என்று ஒரு சிறுகதையை அவர்கள் போட்டிருந்தார்கள். அந்த சிறுகதையை படித்த போது எனக்கு கோபம் வந்தது. அதாவது ஒரு குல்ஃபி விற்கக்கூடிய ஒரு பையன் தெருவில் அன்றாடம் கொண்டு வருகிறான். அடுக்குமாடிகள் இருக்கக்கூடிய இடம். அங்கிருந்து ஒரு கல்லூரி பெண் அவனிடம் குல்ஃபி வாங்குவாள். அப்படியே பேச்சு உருவாகி பிறகு ஒரு நாள் 2 பேரும் ஓடிவிடுகிறார்கள். இதுதான் அந்த கதையே. இது போன்ற யாருக்கும் பயன்படாத ஒரு காகிதத்தை முழுமையாக விரயப்படுத்துகிற ஒரு கதையை நாம் படிக்க நேர்ந்தது என்ற கோபத்தில் நானே ஏன் ஒரு கதை எழுத முடியாது என்று முதன்முறையாக அந்த கதையை நான் எழுதி ஒற்றை சிறகு அனுப்பினேன். அது மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. இலக்கிய சிந்தனையினுடைய விருதையும் வாங்கி கொடுத்தது. ஆக முதல் சிறுகதையே ஒரு விருதை பெறக்கூடிய அளவுக்கு வாய்த்தது. அது உண்மையிலேயே இறைவன் எனக்கு அளித்த பேராகத்தான் கருதுகிறேன். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் காமராசரால் ஆசீர்வாதிக்கப்பட்டு காமராசருடைய பள்ளியிலே பயின்ற ஒரு மாணவராக அறிமுகப்படுத்துவதில் உங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. அதற்கு பின்பு காமராசருடைய இந்திய தேசிய காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் அப்படியே உங்களுடைய பயணம் தொடர்ந்து அதற்கு பின்பு ராமகிருஷ்ண ஹெகடேவுடைய லோக் சக்தியினுடைய தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக இருந்து அதற்கு முன்பு ஜனதா கட்சி, லோக் சக்தி கட்சி, அதற்கு பிறகு நீண்ட நெடிய பயணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் 2009 ஈழ பிரச்சனைக்காக வெளியேறினீர்கள். தமிழ், பன்முக அறிவு எல்லாவற்றையும் கொண்ட நீங்கள் ஏன் இப்படி தடம் மாறி பல கட்சிகளில் போவதற்கு என்ன காரணம்? அதாவது சுயநலம் இன்மை என்கிற ஒன்றுதான் காரணம். சமூக நலன் சார்ந்த சிந்தனை என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான காரணம். தோழர் ஜீவானந்தத்துக்கு இணை சொல்ல இன்னொரு பாட்டாளி தலைவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. தனக்கென்று ஒரு செப்பு காசை கூட தேடிக்கொள்ளாத ஒரு தூய்மை நிறைந்த ஒரு தலைவன். ஜீவா தொடக்கத்தில் காந்தியவாதியாகத்தான் அரசியலை தொடங்கினார். அவர் பாரதியாருடைய பாடல்களை பாடுவதைப் போலவே காந்தியின் பெருமைகளை பஜனையாகவே அவர் பாடி சென்ற காலம் உண்டு. அப்படிப்பட்ட ஜீவா காந்தியினுடைய பாதிப்பினால் அவர் சிராவயலில் காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தை, காந்தி ஆசிரமத்தை அமைத்து காந்திய கொள்கைகளை சின்னஞ்சிறு பிள்ளைகளின் இதய நிலத்தில் விதைப்பதற்காகவே வாழ்வை அர்ப்பணித்தவர். அப்பேற்பட்ட ஜீவா ஒரு கட்டத்தில் காந்தியிடமிருந்து விடுபடுகிறார். விடுபட்டு பெரியாரிடம் வந்து நிற்கிறார். சுயமரியாதைக்காரராக தன்னை வெளிப்படுத்துகிறார். பிறகு அதே பெரியாரிடம் கருத்து மாறுபாடு கொள்கிறார். வெறும் சாதி மறுப்பு என்பதை மட்டுமே நாம் முன்னெடுத்து செல்லாமல் வர்க்க வேற்றுமைகளுக்கு எதிரான சிந்தனைகளையும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே இதை மார்க்சியமும் பெரியாரியமும் சேர்ந்தாற்போல் பயணம் இருப்பதுதான் சிறப்பானது என்று அவர் சொல்லுகிற பொழுது, பெரியார் திருத்துறைப்பூண்டி மாநாடு, அந்த மாநாட்டு மேடையிலேயே சொல்லிவிடுகிறார், எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், உங்களை போன்ற இளைஞர்கள் விரும்பினால் என்னை விட்டு விலகி எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றார். பிறகு வெளியே வந்தார். அதற்கு பிறகு அவருடைய கருத்தின்படி அவர் இதே மாதிரி மார்க்சியத்தையும் சுயமரியாதையையும் ஒன்றாக இணைத்து ஒரு கட்சியை தொடங்கினார். அதற்கு பிறகு காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி என்று காங்கிரஸுக்குள்ளேயே இருந்த காலம். அதனால் பிறகு அவர் காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டியை தொடங்கி அதற்கும் அவர் செயலாளர் பொறுப்பை ஏற்று நடத்தினார். மீண்டும் காங்கிரஸ்காரரானார் ஜீவா. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக, ஏஐசிசி உறுப்பினராக வத்தலகுண்டு மாநாட்டில் மிக அதிகமான வாக்குகளை, ராஜாஜியை விட அதிகமான வாக்குகளை பெற்று ஏஐசிசி ஆனார். பிறகு கம்யூனிஸ்ட் ஆனார். அப்படி என்றால் அவர் சுயநலத்திற்காக செய்தாரா? சுரண்டுவதற்காக செய்தாரா? ஒரு தேடல், தன்னுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தேடல். என்னுடைய தேடலும் அதுதான். காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் பேரியக்கத்தில் மிக அதிகமான நாட்கள் உங்களுடைய ஈடுபாடு இருந்தது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நீங்கள் வெளியேறினீர்கள். காங்கிரஸ் கட்சி வெளியேறியது மட்டுமல்லாமல் வேரோடும் வேரடி மண்ணோடும் அதை தூரோடும் அழித்துவிட வேண்டும் என்று நீங்கள் கடந்த 2014 மிகப்பெரிய பரப்புரையை இயக்கத்திற்கு எதிராக சொன்னீர்கள். என் இனம் அணிக்கப்படுகிற போது என் இனத்தை கருவறுக்கிற ஒரு இயக்கம் இருக்கவே கூடாதென்று.
நான் இப்போது கேட்கிறேன் திரு தமிழருவி மணியன் அவர்களிடத்தில், அப்படி என்ன துரோகம் காங்கிரஸ்காரர்கள் செய்தார்? நீங்கள் காங்கிரஸுக்குள்ளே இருந்ததில்லை. நான் காங்கிரஸுக்குள்ளேயே நீண்ட காலம் இருந்தவன். இந்த தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய பலரிடம் சமூகம் சார்ந்த எந்த சிந்தனையும் கிடையாது, மேலான நோக்கங்கள் எதுவும் கிடையாது. அவர்களை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இன்றும் அவர்கள் எனக்கு நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். காமராஜரோடு முடிந்து போனது அது. காமராஜருக்கு பிறகு இந்த மண் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்து செயற்படக்கூடிய தலைவர்கள் பெருமளவு கிடையாது. மூப்பனார் அவர்கள் அந்த காலத்தின் மூலமாக ஒரு உயரத்திற்கு வந்தவர். அதற்கு பிறகு நல்லதை செய்ய வேண்டும் என்ற நினைப்பும் முனைப்பும் அவருக்கு இருந்தது. காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்திய ஒரே காங்கிரஸ்காரராக இருந்ததனால்தான் தமிழ் மாநில காங்கிரஸை அவர் தொடங்கிய பொழுது அவரோடு நான் சென்று பணியாற்றினேன். அதனுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்தேன். எனவே என்னை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த வகையிலும் இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாறுபட்டவர்கள் இல்லை. தங்கள் சுயநலத்திற்காகவே இந்த அரசியலை பயன்படுத்தி கொள்பவர்கள் அவர்கள். அதனால் நான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரிடம் பேசுகிற பொழுது, அப்பொழுது நான் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி AICC உறுப்பினராக இருக்கிறேன். இவ்வளவு பொறுப்புகளோடு இருக்கக்கூடிய நான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையிடம் நான் இன்னும் சில AICC உறுப்பினர்களோடு சோனியா காந்தியை நேரில் சந்தித்து, விடுதலை புலிகள் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் என்பது வேறு, பிரபாகரன் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்பது வேறு, ஆனால் ஈழத் தமிழர்களுடைய நிலை என்பது வேறு என்ற புரிதல் உங்களுக்கு வர வேண்டும். தயவு செய்து விமான வழியாக வானத்திலே இருந்து ரசாயன குண்டுகளை வீசி எங்கள் இனத்தை கொத்து கொத்தாக கரிக்கட்டைகளாக மாற்றுகிற காரியத்தை அன்பு கூர்ந்து செய்யாதீர்கள் என்று விளக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவற்றையெல்லாம் சோனியா காந்தி கேட்க மாட்டார்கள், இது வேண்டாத வேலை என்றார்கள். இங்கே சரி, அப்போ நேரடியாக சொன்னேன், என் இனத்தை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான களத்தையும் அமைத்து கொடுக்க முடியாத ஒரு கட்சியில் தொடர்ந்து நான் ஈடுபட்டு காரியமாற்றுவதால் என்ன பயன்? அதனால் அங்கிருந்து வெளியேறினேன். 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் சூளுரைத்து விட்டு பெரியார் வந்தார். இந்த காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்து விடுவது என்ற முடிவோடு வந்தார். ஆனால் பச்சை தமிழன் காமராஜரை பார்த்து அவர் காங்கிரஸை ஆதரித்தார். காமராஜருக்காக காங்கிரஸை ஆதரித்தார். அவர் விட்டு விட்டு போன இடத்தில் நான் என்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறேன். தமிழினம் அளிக்கப்படுகிற போது அதற்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பணியை தமிழ்நாட்டில் நீங்கள் பங்கு பணியாற்றினீர்கள். தினச்செய்திகளில் திரு தமிழருவி மணியனை பற்றி வராத நாளே அல்ல. அந்த அளவிற்கு ஒரு மெகா கூட்டணியை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீர்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி செய்ய தவறியதை எதை அவர்கள் செய்வேன் என்று நீங்கள் நம்பினீர்களா, அல்லது உங்களிடத்தில் என் இனத்திற்காக இதையெல்லாம் நாம் செய்வேன் என்று அவர்கள் வாக்கு கொடுத்தார்களா? எந்த அடிப்படையில் நீங்கள் பாஜகவை நம்பினீர்கள்? அவர்களுக்காக இவ்வளவு பெரிய அழுத்தத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள், இந்த கூட்டணி ஏற்படுத்தினீர்கள். ஒன்றும் பெரிய அளவுக்கு இதில் விவாதிப்பதற்கு இல்லை. சரி, தெளிவாக சொல்ல முடியும். என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடுமையான பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும் என்று நான் நினைத்து முடிவெடுக்கிற பொழுது அதை செய்து முடிக்கக்கூடிய சக்தியாக ஜெயலலிதாவைத்தான் என்னால் பார்க்க முடிந்தது. என்னுடைய விருப்பங்கள் வைகோ சார்ந்ததாக இருந்தாலும், ஆனாலும் கருணாநிதியை ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு இணையாக அல்லது அதைவிட கூடுதலான சக்தியை பெற்றவர்களை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் சதிராட முடியும். எனவே என் வியூகம் வைத்த பொழுது நான் கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக 2011க்கு முன்பு 2 ஆண்டுகள் கடுமையாக ஒரு துவந்த யுத்தத்தை என் எழுத்திலும் என் பேச்சிலும் நடத்தினேன். ஜெயலலிதா வர வேண்டும் என்று சொன்னேன். ஜெயலலிதா வந்து அமர்ந்த பிறகு ஒரு நாளும் போயஸ் தோட்டத்தில் நான் புக்கையோடு போய் நிற்கவில்லை. இன்று வரை ஜெயலலிதாவை நான் சந்தித்தவன் இல்லை. திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் ஒரு ஜெயலலிதாவால் தான் முடியும். எனவே அதிமுகவை ஆதரித்தேன். அதே நிலைப்பாடுதான் காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டுகளாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைமை பீடத்திலே இருந்து இந்த தேசத்தையே தவறான திசைக்கு கொண்டு சென்று ஊழலுக்கு உற்சவம் நடத்தி மக்கள் விரோத சக்தியாக மாறிவிட்ட பிறகு அதை ஆட்சி பீடத்திலே இருந்து அகற்றுவதுதான் ஒரு இந்தியனின் முக்கியமான சமூக கடமை என்று நான் நினைக்கிற பொழுது
நான் யாரை வைத்துக் கொண்டு செய்ய முடியும்? எனக்கு இடதுசாரிகள் மீது மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய மொத்த வாக்கு வங்கி 5 விழுக்காடு தான். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் மாற்று அரசியலை கொண்டு வர முடியுமா? எனவே இங்கே ஒரு கருணாநிதியை அனுப்பி வைக்க வேண்டும் என்றால் ஜெயலலிதாவை ஏற்க வேண்டி இருந்தது போலத்தான் அங்கே காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை நான் ஆதரித்தேன். ஒன்று, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்தும் தமிழகம் விடுபட்டாக வேண்டும் என்பதுதான் நான் நடத்துகிற அரசியல் வேள்வி. அதற்கான வியூகம் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே நாம் அமைத்துவிட்டால் இது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்பதற்காகத்தான் நானாக முயன்று இப்படி பல்வேறு கட்சிகளை நாம் ஒன்றாக கொண்டு வர முடியும் என்று பாஜக தலைவரிடம் பேசி அதற்கு பிறகு ஒவ்வொரு தலைவரையும் தனித்தனியாக சந்தித்து ஒன்றுபடுத்தி இந்த சூழலை வளர்த்தெடுத்தேன். அப்பொழுதே இன்று அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிற ராஜ்நாத் சிங்கிலிருந்து இதற்கு பொறுப்பாளராக இருக்கிற அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் வரை நான் நேரடியாக பேசுகிற பொழுதே தெளிவாக சொன்னேன், வைகோவினுடைய கருத்துக்கள் என்ன, என்னுடைய கருத்து என்ன. நான் முதலில் சொன்னேன் அவர்களிடம், இந்த கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகளின் தன்மைகளை பாருங்கள். வைகோ தமிழ் ஈழத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மனிதர். பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க தமிழ் ஈழத்திற்காகவே தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. தேமுதிக தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிற கட்சி. அவர் கேப்டன் என்று அழைத்துக் கொள்வதே பிரபாகரன் மீது இருக்கக்கூடிய பாதிப்பினாலே தான். எனவே நீங்கள் விரும்புகிற இந்த 3 கட்சிகளுமே இந்த ஈழம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சிகள். தனி ஈழத்தை நீங்கள் வாங்கி தர மாட்டீர்கள், எனக்கு அது தெரியும். ஆனால் இந்த ஈழம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேச நாடுகளுடைய மனமாற்றம் நிகழ்ந்து பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான ஒரு சூழல் கணிகிற பொழுது மன்மோகன் சிங் அரசு மாதிரி முட்டுக்கட்டை போடாமல் நீங்கள் மௌன பார்வையாளராக இருந்து உங்கள் ஆதரவை வழங்கினால் போதும் என்றேன். அதே போன்று சிறுபான்மை மக்களுடைய அவநம்பிக்கையை பெற்று ஒரு பிரதம அமைச்சர் இந்த நாட்டை ஆள்வது வாய்ப்பே கிடையாது. ஏறக்குறைய இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் பார்த்தால் 20 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை புறம் தள்ளிவிட்டு நீங்கள் எப்படி ஒரு நாட்டை கொண்டு செலுத்த முடியும்? அதனால் சிறுபான்மை மக்களுடைய அவநம்பிக்கைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. நீங்கள் அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், காஷ்மீருக்கு வழங்கப்படுகிற விசேஷ அந்தஸ்தை தருகிற அந்த 370வது ஷரத்தின் மீது கை வைக்கக்கூடாது. பொது சிவில் சட்டத்தின் மீது நீங்கள் பார்வையை திருப்பக்கூடாது. ராமர் கோவில் விவகாரத்தை பேசக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவரிடம் சொல்லி இவை அனைத்தையும் நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கை அவர்கள் கொடுத்ததன் விளைவு வைகோ போன்றவர்கள், என்னை போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய அணி அது. ஆனால் இன்று அவை அனைத்தும் பொய்யாய் பழங்கதையாய் போய்விட்ட பிறகு நாம் உருவாக்கிய அணிதானே இது, இதை நாமே சிதைத்து விடக்கூடாது என்பதற்காக நான் அதை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டும். அதில் 50 விழுக்காடு நடந்து முடிந்து விட்டது. அடுத்த 50 விழுக்காடுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே என்னை பொறுத்தவரை என்னுடைய அரசியலில் நான் இவற்றை வெற்றிகளாகத்தான் பார்க்கிறேனே தவிர இது தோல்வியும் அல்ல, இதில் எந்த களங்கமும் இல்லை. காரணம், என் தனிநபர் நலன் சார்ந்து நான் சிந்திக்கவில்லை. நான் என்ன ஒரு நாடாளுமன்ற தொகுதி நிற்பதற்காக இந்த அணியை அமைத்தேன்? சரி, இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கிறது. மோடியிலே இருந்து அத்தனை பேரிடமும் பல காரியங்களை நான் சாதித்துக் கொள்ளலாம். ஆனால் எந்த காரியத்தையும் எப்பொழுதும் நான் சாதித்துக் கொண்டதாக யாரும் வாய் திறந்து சொல்ல முடியாது. அதனால் இப்பொழுது நான் வெளியே வந்து விட்டேன். தமிழறிவும் அணியனுக்கு என்று ஒரு தனித்தன்மைகள் இருக்கிறது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நீங்கள், காந்தியவாதி, ஜீவகாருண்யம் பேசக்கூடிய நீங்கள், அந்த கூட்டணி சில நாட்களாக இழுத்து கொண்டு இருக்கிற போதே பொறுமையை நீங்கள் இழந்தீர்கள். ஒரு காலகட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட விமர்சித்தீர்கள். அந்த கூட்டணி உருவாக்குவதற்கு முன்பே அதற்கு பல காரணங்களை சொன்னீர்கள். ஏன் இது உங்களுடைய இயற்கையான தன்மையா? பொறுமை இழந்து போகிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? நான் எதையும் அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதனோடும் சமரசம் கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் இப்பொழுது வன்னியர் தான் ஆள வேண்டும் என்று சொன்னால் 100 ஆண்டுகள் ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வர முடியாது என்று ஒரு பக்கம் குமுதத்திலே நேர்காணல் கொடுக்கிறேன், இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவிடம் நான் போய் பேசுகிறேன்.
அவர் இன்முகத்தோடு என்னிடம் பேசுகிறார். இதே விஜயகாந்த் அவர்களிடம் நேரடியாக நான் பேசுகிற பொழுதே வைகோ தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதற்கான தகுதி உள்ளவர் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பவன் நான். நீங்கள் முதலமைச்சர் கனவுகளோடு இந்த இயக்கத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் வைகோவும் ஒரு களத்தில் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிற பொழுது சூழலை புரிந்து கொள்ளுங்கள். நடக்க இருப்பது நாடாளுமன்ற தேர்தல். மோடியா ராகுலா என்பதுதான் பிரச்சனை. நீங்களா வைகோவா அன்புமணியா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தினேன். எனவே யாரிடத்தும் பொய்யுரை தனக்கு பழக்கம் இல்லை. அப்பொழுது அவரிடம் சொன்னேன், காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மோடி நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே அவர் புறப்பட்டு விட்டார் பரப்புரை செய்வதற்கு. எனவே நீங்களும் விரைவாக இந்த அணியை அமைத்து புறப்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னேன். அண்ணே, உளுந்தூர்பேட்டையில் நான் தொண்டர்களை சந்தித்து முடிவெடுப்பேன் என்றார். உளுந்தூர்பேட்டையிலே அவர் முடிவெடுத்திருந்தால் முடிவெடுத்த அடுத்த நாளே மோடி இங்கே பேசிய கூட்டத்தில் ராமதாஸிலே இருந்து விஜயகாந்திலிருந்து வைகோ வரை அனைவரும் சேர்ந்து அங்கே நின்று காட்சி தந்திருந்தால், அதற்கு பிறகு இவர்கள் ஒரு 5-6 இடங்களில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் நின்று தங்களுடைய ஒற்றுமையை காட்டி வாக்காளரை சந்தித்திருந்தால், இன்றைக்கு இவ்வளவு பேதங்களுக்கு இடையிலேயும் 75 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிற இந்த அணி நிச்சயம் 1 கோடிக்கு மேல் இந்த வாக்குகளை இது பெற்றிருக்க முடியும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் நோக்கி நடக்கிறீர்கள். தமிழகத்தில் மாற்று அரசியல் மலர வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி இருக்கிறீர்கள். இதற்கு கால அவகாசம் தேவை. தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் நீங்கள் சென்று சேர வேண்டும் என்கிற பொழுது ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே புறப்பட வேண்டும். அப்படி புறப்பட்டிருந்தால் நிச்சயம், இப்பொழுதும் சொல்கிறேன், 15 இடங்களை இந்த கூட்டணி பெற்றிருக்கும். நீங்கள் 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை இது பெற்றிருக்கும். இது மாற்று அணி என்பது மக்களிடையே நம்பப்பட்டதன் விளைவாகத்தான் இவ்வளவு வாக்குகள் வந்தன. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அரசியல் விவரம் அறிந்தவர் என்ற முறை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தது, தேர்தல் களத்தை சந்தித்தது, முடிவுகள் வந்துவிட்டன. 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தல் வரலாற்றிலேயே திமுக அதிமுக துணை இல்லாமல் 19 விழுக்காடு வாக்குகள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். திமுக ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்த அணி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. நான் பரப்புரை செய்கிற பொழுதே சொன்னேன், இந்த போட்டி என்பது அதிமுகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மட்டும்தான். திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று. அதுதான் நிகழ்ந்தது. நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே கமலாலயத்திலோ வேறு எங்கோ அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் ஒன்றாக உட்கார்ந்திருக்க வேண்டும். முடிவுகளை விவாதித்திருக்க வேண்டும். சாதக பாதகங்களை அலசி இருக்க வேண்டும். பிறகு நீங்கள் ஊடகவியலாளர்களை வரவழைத்து அவர்கள் முன்னாலே உட்கார்ந்து எங்கள் அணி தோற்றுவிடவில்லை, எங்கள் அணியை மக்கள் புறக்கணிக்கவில்லை, 75 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள், 19 விழுக்காடு வாக்குகள் கிடைத்திருக்கின்றன, 2016 நோக்கி இப்பொழுதே புறப்பட்டு விட்டோம், நாங்கள் மாற்று அரசியலை வளர்த்தெடுக்க புறப்பட்டு விட்டோம், நீங்கள் திமுக அதிமுக அல்லாத ஆட்சியை கொண்டு வர புறப்பட்டு விட்டோம் என்று இவர்கள் புறப்பட்டார்களா? யோசியுங்கள். ஒன்றாக இதுவரையில் அவர்கள் உட்கார்ந்தாவது பேசி இருக்கிறார்களா? இன்று வரை. இப்பொழுது நீங்க நம்புறீங்களா என்டிஏ என்கிற ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று? இப்பொழுதா அது எங்கே இருக்கிறது? அது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழருவி மணியன் அமைத்த வியூகத்தினால் பிறந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த அடுத்த கணத்திலேயே உயிர் விட்டுவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் மீது தமிழினத்திற்கு துரோகம் செய்தது என்பதை நீங்கள் வெளிப்படையாக அறிவித்தீர்கள். உங்களுடைய பரப்புரையினுடைய முக்கியமான தாக்கம் அதுவாகத்தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் வெற்றி பெற்றால் இலங்கை வாளை சுருட்டி கொள்ளும் என்று திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். அதையும் நான் நினைவு கூட்டுகிறேன். நீங்கள் முழுக்க இலங்கையில் பாதிக்கப்பட்டிருக்கும் தமிழ் மக்களுக்காக இவர்கள் வந்தால், மோடி வந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றுதலை ஏற்படுத்துவார் என்று நீங்கள் நம்பினீர்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா, அல்லது வாக்கு தவறிவிட்டார்களா, அல்லது அரசியல்வாதிகளாகவே இருக்கிறார்களா? எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் நிறைவாக சொன்னதுதான். ஒரு அரசியல்வாதிக்குரிய இலக்கணம் என்பது இன்றைக்கு இந்திய பொது வாழ்வில் எது இருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருப்பதனாலே தான் அந்த நேரத்தில் தேர்தல் காலத்தில் ஈழம் குறித்து பேசினால், இன உணர்வோடு பேசினால் வாக்குகளை அதிகமாக அள்ளிவிடலாம் என்பதற்காக நாக்கு யாகம் நடத்தி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை ஒரு அங்குலம் கூட முன்னேறவில்லை.
நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனையில் மோடி வந்து அமர்ந்து விட்டால் அடுத்த கணமே நீங்கள் சொன்னது போல் ராஜபக்சே வாளை சுருட்டி கொள்வார், இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றார்கள். உங்களை சந்திக்க வருகிற இன்று வரையில் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. மோடி வாளை சுருட்டி கொண்டாரா, ராஜபக்சே வாளை சுருட்டி கொண்டாரா என்பது இன்று எல்லாருக்கும் தெரிந்த விவகாரம் ஆகிவிட்டது. அதே போல நான் நினைத்தது அதிகபட்சம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 13வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்கிறதே, இதைத்தான் இவர்கள் கட்டி கொண்டு அழுவார்கள். அந்த திருத்தம் நடைபெற்றாலும் கூட அதில் எந்த உரிமையும் வந்து சேர்ந்து விடப் போவதில்லை. நிலத்தின் மீது உரிமை இல்லாமல், நிதி மேலாண்மையின் மீது எந்த விதமான உரிமையும் இல்லாமல், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற காவல்துறை கையிலே இல்லாமல் பெறக்கூடிய உரிமை என்பது எந்த கணக்கிலே சேரும் என்று காங்கிரஸ்காரர்கள் தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது அதைத்தான் பாஜக நண்பர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது முழுக்க ஏமாற்று வேலை என்று புரிந்ததனாலேயே தான் முதன்முறையாக நான் யாரையும் கேட்கவில்லையே, நானாகவே வெளியே வந்துவிட்டேன். எனக்கும் என்னுடைய காந்திய மக்கள் இயக்கத்திற்கும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எள்மூக்கின் முனையளவும் தொடர்பில்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்துவிட்டேன். திரு மோடி வண்டலூரில், திருச்சியில் இளந்தாமரை மாநாட்டில், ராமநாதபுரத்தில் எல்லா இடங்களிலும் பரப்புரை செய்தார். அந்த பரப்புரையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இலங்கை தமிழர்களை பற்றி பேசியிருக்கிறார். அதாவது இலங்கை தமிழர்களை பற்றி அவர் பேசினாரா இல்லையா என்பதல்ல, அவரை பொறுத்தவரையில் இந்த மீனவர்களை பற்றி பேசினார். மீனவர்களை பற்றி பேசினார். இலங்கையை பொறுத்தவரையில் பிரதம மந்திரி வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒருவர் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பரப்புரையில் பேசி விடுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்திய தமிழர்களாக இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் நலன் குறித்து இந்தியாவின் பிரதமராக வர விரும்புகிற ஒரு மனிதர் வாய் திறந்து பேசினார். ஈழத்தை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அது இந்த மண்ணுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விவகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இங்கே இருப்பவர்கள் தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனை தான் வட இந்திய தலைவர்களிடமே இன்றைக்கும் இருக்கிறது. எனவே அதை பெருசாக கருதவில்லை. ஆனால் நான் அன்றாடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணனிலே இருந்து பாஜக தலைவர்கள் அனைவருமே ஈழத்தமிழர்கள் நலன் குறித்து, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மனித உரிமை மாநாடு நடந்தது, வைகோ நடத்தினார். அந்த மாநாட்டில் வைகோ யஷ்வந்த் சின்ஹாவை வரவழைத்தார். காரணம், யஷ்வந்த் சின்ஹா ஒருவர் தான் பாஜகவில் தமிழ் ஈழம் மட்டும்தான் ஈழத்தமிழர்களுக்கு உண்டான ஒரே அரசியல் தீர்வு என்று உறக்க சொன்னவர். அவரை வரவழைத்தார். அந்த மாநாட்டில் நானும் பங்கேற்றேன். இலா கணேசன் இருந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார். அன்று பொன் ராதாகிருஷ்ணன் பேசிய பேச்சை நீங்கள் இப்பொழுது கூட கேட்டால் வியந்து போவீர்கள். வைகோவை சொன்னார், மேன் ஆஃப் த மேட்ச் இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் தான். யாருமே இந்த அளவுக்கு உணர்வு வயப்பட்டு ஈழத்தமிழர்களுக்காக பேசி இருப்பார்களா என்பது சந்தேகம் என்றார். பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதன். நான் இப்பொழுது சொல்கிறேன், உண்மையிலேயே அந்த ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நன்மைகள் நடந்தாக வேண்டும் என்று நெஞ்சார நினைப்பவர், இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர். ஆனால் அவருடைய குரலுக்கு எந்த மதிப்பும் மோடி அரசிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு வித்தியாசமாக எனக்கு உங்களுடைய பதில் அமைகிறது. வடநாட்டுடைய தலைவர்கள், குறிப்பாக ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜெட்லி, இவர்களெல்லாம் தன்னுடைய நிலையில் இலங்கை தமிழர் பிரச்சனையில் தெளிவாகவே இருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன் தெளிவாகவே இருக்கிறார். இப்படி இருக்கிற போது பழுத்த அரசியல்வாதியாகவும் காமராஜரிடத்தில் பாடம் படித்த நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு, மத்தியில் ஆளுகிற வட இந்திய தலைவர்களிடத்தில் இலங்கை பற்றியும் இலங்கை மக்களை பற்றியும் தமிழர்களை பற்றியும் ஒரு நிலைப்பாடு, இதை நீங்கள் ஏன் அவதானிக்குவதற்கு மறந்து விட்டீர்களா? அவதானித்துத்தான் நான் எந்த காரியத்தையும் செய்பவன். நீங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்பதற்காக என்னுடைய செயற்பாடுகள் மீது நானே அவநம்பிக்கை கொள்ள முடியாது. குறிப்பாக ஒரு மணி நேரத்திற்குள் எல்லாவற்றையும் மனம் திறந்து பேசிக்கொண்டே இருப்பதும் சரியாகாது. நான் அமைத்த வியூகங்கள் குறித்து எனக்கு கழிவிறக்கமே கிடையாது. நீங்கள் மத்தியில் ஒரு ஆட்சி வருகிற போது நீங்கள் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் சிந்திக்க வேண்டும். ஒன் cannot fight on two fronts என்பார் பிஸ்மார்க். ஒரு நேரத்தில் ஒரு எதிரியை சந்தித்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். ஒரே நேரத்தில் 2 பக்கமும் நீங்கள் போராடி கொண்டிருந்தால் தோல்வியைத்தான் தழுவ வேண்டியிருக்கும். என்னை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற பொழுது நான் கொஞ்சம் கருணையோடு ஜெயலலிதாவின் பக்கம் பார்வையை செலுத்தித்தான் தீர வேண்டி இருக்கிறது. மேலே காங்கிரஸ் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி அணுவாக எல்லா வகைகளிலும் 100க்கு 100 விழுக்காடு நம்முடைய எதிர்பார்ப்பின்படியே நடக்குமா என்று நானாகவே கணக்கெடுத்து அதில் ஒரு முடிவெடுத்து காரியமாற்ற முடியாது.
நீங்கள் இந்த பிஜேபியை வைத்துக்கொண்டு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும், வீழ்த்தியாயிற்று. ஆனால் அந்த பிஜேபியிடம் நாம் சிலவற்றை எதிர்பார்த்தோம். சிறுபான்மை மக்களுக்கான நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் உத்தரவாதம் அமைய வேண்டும், மீனவர்களுக்கான வாழ்வாதாரங்கள் வந்து சேர வேண்டும். இவ்வளவுதான். இந்த மூன்றை பற்றியும் நாம் பேசி இருக்கிறோம். அவர்களும் அதற்கு ஆதரவான பதிலை தந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியோடு மாற்றாகத்தான் பாஜகவை பார்த்தீர்கள். ஆமா. ஆனால் இந்த மூன்று பிரச்சனை நீங்கள் சொன்னீர்கள், ஈழ பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, சிறுபான்மை பிரச்சனை. ஆனால் இதில் 100% உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ? நிச்சயமாக இந்த பிஜேபி வந்தால் இந்த மூன்றையும் 100 விழுக்காடு தீர்வோடு நமக்கு தரும் என்ற நம்பிக்கை எனக்கு அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. சில நேரங்களில் உங்களுக்கு இதற்கான மன உறுத்தல் ஏற்பட்டதா? பல நேரங்களில் மன உறுத்தல் மட்டுமல்ல, மன உளைச்சல், மனச்சோர்வு, இந்த பொது வாழ்வின் மீது சலிப்பு, இந்த மண்ணில் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையே நாம் வாழ வேண்டியது அவசியம்தானா என்கிற விரக்தி எவ்வளவோ எனக்குள் இருக்கிறது. சமீப காலமாக என்னுடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்துமே புண்பட்டு இருக்கின்றன. 13வது அமெண்ட்மெண்ட் ஸ்ரீலங்காவில் 1987 ராஜீவ் காந்திக்கும் இடையிலே நடைபெற்ற ஒப்பந்தம் அது. அதற்கு பின்னால் அதனுடைய விளைவுகள் வேறு. இரண்டாவது கச்சத்தீவு. இந்த ரெண்டையுமே கேட்கிறேன் உங்களிடத்தில். இந்த கச்சத்தீவு கேவல் சிங்கினால் ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்கு முன்பு இந்திரா அம்மையாரால் அது சிரிமாவோடு இறுதி செய்யப்பட்டது. அதை மீட்போம் என்பது போல் அந்த பாஜக பேசியது. இந்த 13வது அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிற போது காணி அபிவிருத்தி மற்றும் போலீஸ் துறை சார்ந்த எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் அன்றைக்கு ஜேவிபி என்று சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெரமுன சிங்கள பேரினவாத குழுக்கள் ஸ்ரீலங்காவினுடைய உச்ச நீதிமன்றத்திலே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. உங்களுடைய அறிக்கையில் பாஜக இந்த 13வது அமெண்ட்மெண்ட்டை கூட எடுத்து செல்வதற்கு கூட அவர்கள் முயலவில்லை என்று கூட சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். ஆனால் யூபிஏ என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையான அரசாங்கத்தை பின்பற்றுகிற இதே நிலையைத்தான் இவர்கள் எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் சுட்டி காட்டுகிற போது கச்சத்தீவுக்கும் அவர்கள் அதே வழியைத்தான் பின்பற்றி ஒரு அஃபிடாவிட்டை தாக்கல் செய்தார்கள். ஆக இவர்களை நம்பி நீங்கள் கடந்த முறை செய்தது மனவருத்தத்தோடு சொன்னீர்கள். ஏன் இதே கொள்கையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்? தமிழ் விரோத போக்காக பார்க்கிறீர்களா, இல்லது வெளிநாடு சார்ந்திருக்கக்கூடிய அந்நிய உறவுகளை பலப்படுத்துவதற்காக என்று அந்த தலைவர்கள் கூறுகிற போது உங்களின் பார்வையில் நீங்கள் இதை எப்படி அவதானிக்கிறீர்கள்? இல்லை, இதை முழுக்க புவியியல் ரீதியாகத்தான் இதை பார்க்கிறார்கள். சரி. நம் இனத்தின் நலன் சார்ந்து சிந்திப்பதற்கு நீங்கள் மத்திய அரசில் நேற்றைய காங்கிரஸ் ஆனாலும் இன்றைய மோடி ஆட்சியானாலும் அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே வாதம், நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி எதுவாக இருந்தாலும் அது ஈழத்தமிழருக்கு எதிரான என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அந்த இலங்கை அரசுக்கு இசைவாகத்தான் இருப்போம். ஏனென்றால் இலங்கை அரசுக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டால் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய எங்கள் மேலாண்மையை நாங்கள் சீனாவிடம் பறிகொடுத்து விடுவோம். எனவே சீனாவினுடைய வலிமையான ஒரு பிடிப்பு இந்திய பெருங்கடலில் வந்து சேர்ந்து விட்டால் அது நாளைய உலகத்தின் அமைதிக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அவற்றையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் நாங்கள் இந்த ராஜபக்ஷ அரசு இன்னும் கூடுதலாக கொடுமைகளை செய்தாலும் நாங்கள் அவரை தட்டி கேட்க தயங்குகிறோம் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்கள் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஈழத்தமிழரிடையே பொது வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் விருப்பப்படி தனி ஈழம் தேவையா, அல்லது ஸ்காட்லாந்தில் இப்பொழுது பொது வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் பிரிட்டனிலேயே இருப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள் அல்லவா, அப்படி ஒரு முடிவுக்கு வருவதா என்பதற்கு நாங்கள் காயை நகர்த்தினால் உடனே ஜம்மு காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வற்புறுத்துவார்கள். பிறகு நீங்கள் முழுக்க வடகிழக்கிந்திய மாநிலங்கள் அனைத்துமே ஒரு இராணுவ வலிமையினால் தான் இழுத்து கட்டப்பட்டிருக்கின்றன. இல்லை என்றால் ஒரு நாகாலாந்திலே இருந்து மணிப்பூரிலே இருந்து பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவிலே இருந்து சிதறி செல்வதற்கான சூழல்கள் அதிகம். இவற்றையெல்லாம் இவர்கள் சிந்தித்து இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வகுக்கிறார்கள். இதை சம்பந்தப்படுத்தி தான் இலங்கை பிரச்சனை. நிச்சயமாக இலங்கை பிரச்சனையில ஒன்று சீனா, இன்னொன்று காஷ்மீர், கிழக்கிந்திய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு இவர்கள் பிரச்சனையை அணுகுகிற பொழுது இவர்களால் இந்த ஈழத்தமிழனுக்கு ஒரு தீர்வும் வரப்போவதில்லை. சரி, இது கூட நீங்கள் இப்படி ஒரு தீர்வை கொண்டு வந்தால் இப்படி ஒரு எதிர்விளைவு வரும் என்று அவர்கள் தயங்கலாம். ஆனால் கச்சத்தீவு விவகாரத்தில் என்ன?
நான் கச்சத்தீவு விவகாரத்தில் ஜெயலலிதாவை பாராட்டுகிறேன். அவர் மிகச்சரியாக அந்த உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் வைத்த வாதம் சரியானது. காரணம் என்ன தெரியுமா? இது பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை நிகழ்ந்த நேரத்தில் எல்லாம் முடிந்து விட்டது, பகுதிகளெல்லாம் பிரித்து முடிந்தாகிவிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கிற இந்த மேற்கு வங்காளம், அதில் பெருபாரி என்கிற நிலப்பரப்பில் முஸ்லிம்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். இந்த பெருபாரியை நீங்கள் கிழக்கு பாகிஸ்தானுக்கு சேர்க்க வேண்டும், வங்கதேசம் இப்பொழுது இருக்கிறதே அதில் சேர்க்க வேண்டும் என்று பிரச்சனை எழுப்பினார்கள். உடனே இவர்கள் அந்த பெருபாரியை கிழக்கு பாகிஸ்தானோடு சேர்ப்பதற்கு அரசு ரீதியாக ஒரு நிர்வாக உத்தரவை வழங்கினார்கள். அந்த நேரத்தில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனார். நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டால் அது நாடாளுமன்றத்தில் it has to be ratified by the parliament. நீங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்படாத நிலையில் அந்த அரசு ஆணை செல்லாது என்று முடிவெடுத்ததன் விளைவு பெருபாரி போகவில்லை. அங்கே ஏறக்குறைய கச்சத்தீவு விவகாரம் அதுதானே. கச்சத்தீவை இந்திரா காந்தி ஏதோ தன் சொந்த வீட்டு பொருளை போல எடுத்து சீதனமாக சினிமாவுக்கு கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு இன்று வரை நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வந்து அவர்கள் அங்கீகாரத்தை பெறவில்லையே. எனவே இதை மையமாக வைத்து கச்சத்தீவை ஏன் நாம் திரும்ப பெற முடியாது? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டே வெளிநாட்டு உறவில், வெளியுறவு கொள்கையில் பாஜக பின்பற்று என்று சொல்கிறேன். ஆமாம். அதனை குறித்து இன்னொன்று, உலகத்தில் ஜீனோசைட் என்று அழைக்கப்படுகிற மனித இன படுகொலையில் நாஜிக்கள் செய்த ஹிட்லர் செய்த மிகப்பெரியது போஸ்னியா, அயர்லாந்தில் நடந்தது வகைப்படுத்தப்படுகிற போது இலங்கையிலும் நடந்ததாகவே அந்த பட்டியலில் நீளுகிறது. சற்றேறக்குறை 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ராஜபக்சேனுடைய தமிழ் விரோத போக்கு என்பதை காட்டப்படுகிறது. கெல்லம் மேக்கரனுடைய 4th சேனல், நவநீதம் பிள்ளை, மனித உரிமை ஆர்வலர் டெஸ்மண்ட் டூடு, ஸ்டீஃபன் ஹார்ப்பர், கேமரூன், இன்னும் உலகத்தில் உள்ள அனைவர்களும் அழுத்தம் கொடுக்கிற போது ஜெனீவாவில் யூபியினுடைய அரசாங்கம் எந்த விதமான ஆதரவும் கொடுக்காத நேரத்தில் மனித உரிமை ஆர்வலர்கள் இந்தியாவிற்கு வந்து இந்த பாஜகவினுடைய ஆட்சியில் அதை செய்வதற்கு கூட இவர்கள் விசா கொடுப்பதற்கு மறுப்பதின் உள்நோக்கம் என்ன? மறுப்பதின் உள்நோக்கம் பச்சையானது, வெளிப்படையானது. நீங்கள் எப்படியும் இந்த இலங்கை அரசோடு அவர்கள் வந்து தங்களை வேறுபடுத்தி கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் மோடி பிரதமராக பொறுப்பேற்கிற பொழுது நீங்கள் ராஜபக்சேவுக்கு அழைப்பு அனுப்பிய நிலையில் ராஜபக்சேவை நீங்கள் அழைப்பை கொடுத்து வரவேற்பது சரியானதல்ல, எனவே ராஜபக்சேவுக்கு கொடுத்த அழைப்பை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று வைகோ நேரடியாக பார்த்து சொன்னார். அவர்கள் கேட்கவில்லை. பிறகு ராஜபக்சே வந்த பொழுது இவர் அதே நாளில் டெல்லியில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். சரி, தொடர்ந்து அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் என்ன சொன்னார்? அமெரிக்காவுக்கு செல்கின்ற மோடி அங்கே ராஜபக்சேவை சந்தித்தால் அது காயப்பட்ட தமிழருடைய ரணத்தை மேலும் கீறி அதிகப்படுத்தியதாகும், அந்த வேலையை செய்யக்கூடாது என்றார். ஆனால் அவர் ராஜபக்சேவை சந்தித்து பேசியிருக்கிறாரே. எனவே அவர்கள் வெளிப்படையாக இருக்கிறார்கள். நாம் தான் தெளிவற்ற நிலையில் அவர்கள் பின்னாலே வால் பிடித்து நிற்கிறோம். திரு சுப்பிரமணிய சாமி அவருடைய போக்குகள் குறித்து தமிழ்நாட்டில் சமீபமாக கடும் விமர்சனத்திற்கு உள்பாகப்பட்ட கோணத்தில் அவர் இலங்கைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாகவே அவர் தனது கருத்தை பதிவு செய்கிறார். சில நாட்களுக்கு முன்பு அங்கு நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் போய் சொல்கிறார், இந்தியா ரெக்ரெட்டட் தி லேட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி பீயிங் இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ரமோட்டிங் டெரரிசம் இன் ஸ்ரீலங்கா என்ற வார்த்தை பதிவு செய்கிறார். திரு சாமி, ஒரு நாட்டின் இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தலைவருக்கு எதிராக எங்கள் நாட்டில் மறைந்த இந்திராதான் இந்த நாட்டில் டெரரிசத்தையும் வன்முறையும் கட்டவிழ்த்து விட்டார் என்று சொல்கிறார். தமிழ் விரோத சில செயல்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் மத்திய மோடியின் தலைமையிலான அரசு அவரை கண்டிக்கவும் இல்லை, அது குறித்து எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்லாத நிலையில் இதில் என்ன ஒரு ரகசியம் புதைந்திருக்கிறது? ஏன் இவர் இப்படி பேசுகிறார்? இதை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் நான் நேரடியாகவே கேட்டுவிட்டேன். சமீபத்தில் பொன் ராதாகிருஷ்ணனும் நானும் சந்தித்து பேசிய பொழுது நான் பொன் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டேன், நாங்கள் முதலில் இந்த கூட்டணியை உருவாக்குகிற பொழுது நான் வைத்த நிபந்தனைகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எந்த காரணம் கொண்டும் சுப்பிரமணியன் சுவாமி இந்த தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்து நிற்கக்கூடாது. காரணம், எங்களை பொறுத்தவரையில் ஒரு தராசை பிடித்தால் ஒரு தட்டில் ராஜபக்சேவும் இன்னொரு தட்டில் சுப்பிரமணியன் சுவாமியும் நிற்கிற பொழுது முள் நடுவாக இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேருமே எங்களை பொறுத்தவரை இன துரோகிகள். சுப்பிரமணியன் சுவாமி இங்கே வரக்கூடாது. தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் சுப்பிரமணியன் சுவாமி தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடாது. இவற்றை முதலிலேயே நான் சொன்னேன்.
இந்த இனம் குறித்து அவர் வாயை திறக்கக்கூடாது என்று சொன்னப்போ எல்லாம் சரி என்றார்கள். நன்றாக நீங்கள் கவனியுங்கள். தேர்தல் முடிகிற வரை சுப்பிரமணியன் சுவாமி தமிழ் இனம் குறித்தோ தமிழர் குறித்தோ இந்தியாவுடைய பிரச்சனைகள் குறித்தோ பேசவில்லை. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்து மோடியின் ஆட்சி வந்து விட்ட பிறகு மோடி பேசுவதில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக இன்றைக்கு சுப்பிரமணியன் சுவாமி பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே நான் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டேன், சுப்பிரமணியன் சுவாமி பேசிக் கொண்டிருப்பது மோடியின் குரலா? நேற்று மோடி பேசினார், சுப்பிரமணியன் சுவாமி வாய்மூடி கிடந்தார். இன்று மோடி வாய்மூடி கிடக்கிறார், சுப்பிரமணியன் சுவாமி பேசுகிறார் என்றால் இது ஒரு நாடகமா? இது திட்டமிட்ட ராஜதந்திரமா? இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற பொழுது அவரால் சொல்ல முடியவில்லை. எனவே இது உண்மை. இப்போ சில நாட்களுக்கு முன்பு ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டீர்கள். சிறு தமிழறிவி மணியினுடைய அறிக்கை என்பதை எல்லா பத்திரிகையிலும் வந்தது. அதில் திராவிட கட்சிகளுடைய ஊழலுக்கு முற்றுப்புள்ளி, தமிழினத்தினுடைய பண்பாட்டு பாரம்பரியம் விழுமியங்கள் மீட்கெடுக்கவும் அரசியல் தளத்தில் புனிதம் செறிந்த ஒரு வேள்வியை காந்திய மக்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னீர்கள். அதில் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிராக விவாதப் பொருளாக ஆக்கிறார்கள். ஆர்டிகிள் 370 காமன் சிவில் கோடு, பாபரி மஸ்ஜித் போன்ற பிரச்சனைகளை சொன்னீர்கள். நீங்கள் தேர்தல் காலத்தில் திரு மோடியினுடைய பரப்புரையில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தலித்துகளும் சிறுபான்மையினரும் இணைந்திருந்தால் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்று ஒரு வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன் என்று நீங்கள் பதிவு செய்தீர்கள். அதை அடுத்து மகாபாரதத்தில் அபிமன்யுவுக்கு எதிராக அனைத்து பேரும் போரிடுகிற போது அபிமன்யு வீழ்த்தப்பட்டான், இங்கு மோடி வெற்றி பெற்றார் என்று அதற்கு பின்பு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லதாகவே படித்தேன். ஆனால் இந்த அளவிற்கு மோடி கடுமையான அளவிற்கு நீங்கள் அந்த நேரத்தில் மோடியினுடைய அரசாங்கத்தை நீங்கள் புகழாக சொன்ன நேரத்திலும் கூட அந்த நேரத்தில் அவர்களுடைய 41 பக்கத்தில் மேனிஃபெஸ்டோவில் மிக தெளிவாகவே சொல்லியிருந்தார்கள். காஷ்மீருக்கான ஆர்டிகிள் 370, சிறுபான்மை நலன் சேர்ந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு, பாபரி மஸ்ஜிது. ஏன் அப்போது நீங்கள் இதையெல்லாம் கவனிக்க தவறிவிட்டீர்கள்? இல்லை, கவனிக்க தவறவில்லை. அது குறித்து அப்பொழுதே நாங்கள் கேட்டோம். வைகோ அவர்கள் கூட வாஜ்பாயை பிரதமராக வருவதற்கு அந்த சூழல் உருவாகிற நிலையில் தேர்தல் கூட்டணி அமைத்தார் அல்லவா, தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம் போன்று ஓரளவு அடிப்படையில் ஒத்த கொள்கைகளை மையமாக வைத்து ஒரு திட்டத்தை தயாரித்து அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த அரசு செயற்பட வேண்டும் என்பது போன்று வைகோ அவர்களும் நேரடியாக வெளிப்படுத்தினார். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு நேர்காணலில், ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சியில் நான் ஒரு நேர்காணலில் வெளிப்படையாக சொன்னேன், பாஜக நண்பர்கள் பலர் என்னும் வருத்தப்பட்டார்கள். இந்த கூட்டணியை அமைத்த பொழுதே நான் அந்த நேர்காணலில் சொன்னேன், எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை பெறக்கூடாது. தனிப்பெரும்பான்மையை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுவிட்டால் அது கட்டற்று பாயும். எனவே தேர் மஸ்ட் பி சம் செக் அண்ட் பேலன்ஸ். அதற்கு ஒரு 40-50 நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர்கள் பெற முடியாத சூழலில் அந்த ஆதரவை நம்பித்தான் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நிலை இருந்தால்தான் நாம் நினைத்தபடி அவர்களை நெருப்படுத்தி கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னேன். இந்த அச்சம் எனக்கு தொடக்கத்திலிருந்தே இருந்ததனாலே தான் வைகோ கூட தனிப்பெரும்பான்மையை மோடி பெற்று விடுவார், 300 பேருக்கு மேல் அவர்கள் வருவார்கள் என்று அவர் வைகோ ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், மோடியை ஆதரிக்கிறோம், ஆதரிப்பது என்று வந்துவிட்ட பிறகு அதில் முழுமையாக நாம் நம்முடைய ஆதரவை தர வேண்டும் என்பதற்காக அவர் நெஞ்சறிந்து போய் சொல்லவில்லை, அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் நான் என்னை பொறுத்தவரையில் இவர்கள் தனிப்பெரும்பான்மை பெறக்கூடாது என்பதை வெளிப்படுத்தினேன். அவர்களுடைய கோபத்திற்கும் அப்பொழுது ஆளானேன். காரணம், எனக்கு அந்த அச்சம் எப்பொழுதும் இருந்தது. அந்த அச்சம் இன்றைக்கு உண்மையாக போய்விடுமோ என்கிற நிலை வருகிற போது இவர்களோடு சேர்ந்திருப்பது எந்த வகையிலும் நம்முடைய நீண்ட நெடிய அரசியல் வாழ்வு பயணத்தில் எடுத்து வைத்திருக்கிற அந்த நெறி சார்ந்த கொள்கைகளுக்கு பொருந்தி வராது என்பதனால் நான் விலகிவிட்டேன். ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், பிஜேபி என்பது தன்னுடைய மதத்தை நெஞ்சுக்குள் வைத்துக்கொண்டு எல்லா மதங்களையும் அரவணைத்து ஆட்சிக்கு வருவதில் எந்த குற்றமும் இல்லை என்றீர்கள். ஆனால் மற்ற கட்சிகள் போலி மதவாதத்தை பேசுகிறது, போலி செக்யூலரை பேசுகிறது, அதற்காக காங்கிரஸ் திரும்ப வருவதா என்று நீங்கள் சொன்னீர்கள். இன்றும் சொல்கிறேன், எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொன்னீர்கள்? இப்பொழுதும் சொல்கிறேன். நீங்கள் பிஜேபி என்பது ஒரு மதத்தை சார்ந்து வாக்கு வங்கியை வைத்துக்கொள்ள நினைக்கிறது, அந்த வாக்கு வங்கியை வளர்க்க முனைகிறது என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை.
இந்த போலி மதச்சார்பின்மையை வைத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக காங்கிரசும் மற்ற கட்சிகளும் முயல்வது என்பது இந்த நிலையிலும் அது உண்மை. அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உண்மையில் சொல்கிறேன். இப்பொழுது மம்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள், மாயாவதி எடுத்துக்கொள்ளுங்கள், முலாயம் சிங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது செக்குலாரிசம் அண்ட் டெமோக்ரஸி இரண்டையும் காப்பதற்காகவே இருக்கக்கூடிய கட்சி என்று சொல்கிற காங்கிரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் 100 விழுக்காடு உண்மையான மதச்சார்பின்மை உள்ளவர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருக்கு வாக்கு வங்கியை வளர்த்தெடுத்துக் கொள்வதற்காக ஒரு உத்தியை பயன்படுத்துகிறார்கள். வெளிப்படையாக மதம் சொல்லி அவர்கள் வாக்கு வங்கியை பயன்படுத்த பிஜேபி நினைக்கிறார்கள். வெளிப்படையாக சொல்லாமல் இவர்கள் மறைமுகமாக அதே உத்தியைத்தான் இவர்களும் பயன்படுத்துகிறார்கள் அரசியல் ஆதாயத்திற்கு. உங்களை பின்பற்றுபவர்கள் மத்தியில் உங்களைத்தான் பின்பற்றுவார்கள், உங்கள் நடைமுறைகளை, உங்களுடைய வாழ்வியலை. அதுதான் உண்மை. அதே நேரத்தில் தனி மனிதனுக்கான ஒரு குறைபாடுகளை எதிர்த்து சொல்வது சரியான விடயமாக இருக்க முடியாது. இந்த மதுவுக்கான போராட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கிற போது, நிருபர் ஒருவர் கேட்கிற போது திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி கேட்டார். நீங்கள் கூறுகிறீர்கள் மதுவின் வாசனையை அறியாதவர்கள் மட்டும்தான் இதில் வந்து கலந்து கொள்வார்கள். எந்த அடிப்படையில் ஒருவருடைய தனிப்பட்ட குணத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதாவது இது இன்று வரை எனக்கு புரியவே இல்லை. சரி, இப்பொழுது நீங்களும் அதைத்தான் கேட்கிறீர்கள். எனக்கு அது புரியவே இல்லை. சொல்லுங்கள். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன், இந்த நேர்காணலில் நாங்கள் மதுவிலக்கு ஆர்ப்பாட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம். இனிமேல் என்னை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி, பாமக, மதிமுக ஆகியவற்றிடம் ஆதரவை பெற்று கூட்டு போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொன்னேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தேமுதிகவை விட்டுவிட்டீர்களே என்றார்கள். அடுத்து அவர்கள் என்ன கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் தேமுதிகவை விட்டுவிட்டீர்கள்? நான் சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல் மதுவுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. வைகோ 1500 கிலோமீட்டருக்கு மேல் தன் கால்கள் கொப்பளிக்க அவர் மதுவுக்கு எதிராக பாத யாத்திரை செய்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி பரமக்குடியில் செயற்குழுவை கூட்டி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறது. எனவே இவர்களோடு நான் கூட்டு போராட்டம் நடத்த நினைக்கிறேன். மதுவை பற்றி, மது வேண்டாம் என்றோ மதுவுக்கு எதிராகவோ தேமுதிகவில் அவர்கள் செயற்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதாக எனக்கு தகவல் இல்லை. எனவே இந்த சூழலில் நான் அவர்கள் பற்றி பேச விரும்பவில்லை என்றேன். அதற்கு பிறகு அவர்கள், நீங்கள் வைகோவை சந்திப்பீர்களா? ஆமாம். பொன் ராதாகிருஷ்ணன்? ஆமாம். ராமதாஸை? ஆமாம். விஜயகாந்தையும் சந்திப்பீர்களா என்று திரும்பவும் கேட்கிறார்கள். நான் சொன்னேன், நடப்பது மதுவுக்கு எதிரான போராட்டம். மதுவின் வாசமறியாத மனிதர்களை வைத்துக்கொண்டு மதுவுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினால்தான் அந்த போராட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன். 2016 நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடும் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகள் தொடர்ந்து நிற்க முடியாது என்கிற நிலையில் இந்த வழக்குகள் சென்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அடுத்த ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் நிலைமைகள் வருங்காலத்தில் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இன்னும் 1.5 ஆண்டுகளில் எப்படி இருக்கும் என்று திரு தமிழுரி மணியன் அவர்களாகி நீங்கள் அவதானிக்க. நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என் மீது எரிச்சல் கூடுகிறது. அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது என்பதற்காக நான் உண்மைக்கு மாறாக என்னால் பேச முடியாது. என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஜெயலலிதா இப்பொழுது சிறைக்குள்ளே இருக்கிறார். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. 10 ஆண்டு காலம் அவர் அரசியல் உலகத்திற்குள் தேர்தல் காலத்தில் வர முடியாத சூழல் வந்துவிட்டது என்று பலர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எல்லாம் சரி. தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சென்று வாருங்கள், மக்களிடையே கொஞ்சம் பேசி பாருங்கள். 66 கோடி ரூபாய் பொது சொத்தை சேர்த்தார் என்பதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை விடவா இது? எப்பொழுதுமே மக்கள் பெரிய தீமை சிறிய தீமை என்று பார்த்து பழகியவர்களே தவிர, 1 ரூபாய்க்கு ஊழல் செய்திருந்தாலும் அது தீமைதான் என்ற முடிவிற்கு வரக்கூடிய மனோநிலை மாறிவிட்டது. அப்படி என்றால் ஊழலுக்கான கிரிட்டீரியா அளவுகள் மாறிவிட்டது. காரணம், நான் இப்பொழுது சொல்லுவேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பொது வாழ்வினுடைய நெறிமுறைகள், ஆட்சியின் நெறி சார்ந்த இலக்கணங்கள் அனைத்துமே பாழ்படுத்தப்பட்டது எப்பொழுதிலிருந்து
எங்கிருந்து என்று நீங்கள் ஒரு ஆய்வு செய்தால் அனைத்தும் கோபாலபுரத்திலே இருந்து கருணாநிதியிடமிருந்து தான் தொடங்கும். ஏன் உங்களுக்கு இந்த கோபம்? எனக்கு கோபமே இல்லை. நீங்கள் இன்றைக்கு ஊழல் எப்பொழுது இது மாதிரியான ஊழல் என்றைக்கு பெருகியது? காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் இருந்திருக்கும், அது மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, ஊழல் இருந்திருக்கும். ஆனால் அதிகாரிகள் சர்வசாதாரணமாக ஊழல் செய்யக்கூடிய அளவுக்கு காமராஜர் ஆட்சியிலோ பக்தவச்சலம் ஆட்சியிலோ நீங்கள் கண்டிருக்க முடியாது. அண்ணா இருந்த பொழுது இப்படி ஒரு சூழல் கிடையாது. கலைஞர் கருணாநிதி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய பொது வாழ்க்கை பண்பு நலன்கள் அனைத்தும் பாழ்பட்டு போய்விட்டன. மதுவை கொண்டு வந்தது யார்? கருணாநிதி தானே. ஊழலை வாழ்வின் பொது அம்சமாக மாற்றியது யார்? கருணாநிதி தானே. பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது யார்? கருணாநிதியின் குடும்பம் தானே. எந்த ஒன்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பத்திரிகைகள் மீது தாக்குதலை நடத்தியது யார்? தொடக்கத்தில் திமுக. இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது. 1969 முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி 69 இருந்து நடத்திய அந்த சாகசங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது 2016 ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். இப்பொழுதும் சொல்கிறேன், நான் கேட்கிறேன், நான் இப்பொழுதும் சொல்கிறேன், ஜெயலலிதாவினுடைய வீழ்ச்சியை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து நிற்பதற்கு நான் என்னுடைய எழுத்திலும் என்னுடைய பேச்சிலும் இடம் தரவே மாட்டேன். அப்படி என்றால் 2016 நீங்கள் அமைத்த மகா கூட்டணி இல்லை என்று நீங்களே கூறுகிறீர்கள். இல்லையே. 2016 உங்களின் பணி என்னதாக இருக்கும்? இப்பொழுது என்னை பொறுத்தவரையில் திமுக அதிமுக இரண்டின் பிடியிலே இருந்து தமிழகம் விடுபட்டால் ஒழிய தமிழகத்து மக்களுக்கு ஒரு மேலான வாழ்க்கை முறை வந்து வாய்ப்பதற்கு எந்த விதமான சூழலும் கிடையாது. அப்படி என்றால் உங்களுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்களிப்பு நான் அந்த அறிக்கையிலே கூறுகிறேன். நீங்கள் அந்த அறிக்கையிலே சொன்னீர்கள், நேர்மை, நல்லொழுக்கம், ஊழலற்ற அரசியல், தூய்மை, மதுவின் வாசனையற்ற சூழல் பல்கி பெற வேண்டும் என்பவர்கள் வாக்காளர்களின் ஆதரவை மட்டுமே காந்திய இயக்கம் நம்பி நிற்கும். உண்மை. ஒரு உண்மையான ஒரு செழுமையான மக்கள் வாக்குகளை நம்பாத நிலையில் தனித்திருக்கும் என்று சொன்னீர்கள். இப்பொழுதும் சொல்கிறேன், நடந்து முடிந்த நிர்வாகிகள் கூட்டத்திலும் சொல்லிவிட்டேன், இதுதான் என் நிலைப்பாடு. நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், பதவிகளை பெற வேண்டும் என்ற ஆசை உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் இருந்தால் கூட துடைத்து விடுங்கள். உங்களுக்கான பொறுப்பிலிருந்து நீங்கள் நழுவுகிறீர்களா? இல்லையே, நான் ஏன் நழுவுறேன்? என்னை பொறுத்தவரையில் சுய ஒழுக்கத்தோடு சுய கட்டுப்பாடோடு பற்றற்ற ஒரு துறவியை போல் நான் இருக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து அதே போன்று நீங்கள் பயணிக்க விரும்பினால் கூட நடங்கள், இல்லை என்றால் நீங்கள் மாற்று முடிவெடுங்கள். என் மக்கள் அத்தனை பேரும் நாங்கள் அனைவருமே உங்கள் பின்னால் சமூகத்திற்கு சேவை செய்ய வந்தவர்களே தவிர எங்கள் தேவைகளை முன்வைத்து வந்தவர்கள் இல்லை. எனவே இப்பொழுது எங்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? மதுவிலக்கு நடத்த வேண்டும், கூட்டு போராட்டம் நடத்த வேண்டும், அனைவரையும் நீங்கள் சந்திக்க செல்லுங்கள் என்றால் மகிழ்ச்சியோடு சென்று சந்திப்பேன். அவ்வளவுதானே தவிர கூட்டணியை மீண்டும் உருவாக்க வேண்டும், நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்றால் நான் செய்ய மாட்டேன். உங்களுடைய நம்பிக்கை உறுதியானதானா? என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை சொல்வேன், அந்த சொன்னதைத்தான் கடைசி வரை நிறைவேற்றுவேன். அடி இழைவாக ஓடுகிற செய்தி எதுவோ அதில் மாற்றமே இருக்காது. 45 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. நான் நினைத்திருந்தால் ஒரு திமுக காரனாக இடையிலே மாறுவேடம் போட்டிருக்க முடியாதா? அல்லது நான் ஒரு அதிமுகவிலே போய் சேர்ந்திருக்க முடியாதா? உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு என்று சொன்ன கம்பன் கதை தானே. இறைவன் எனக்கு எல்லா திறமையும் கொடுத்திருக்கிறான். நான் தலைக்கணத்தோடு பேசவில்லை. இந்த மண்ணில் ஒரு வெற்றிகரமான அரசியல் வாழ்வை நீங்கள் நடத்துவதற்கு என்ன தேவையோ அவை அனைத்தையும் இறைவன் அள்ளி வழங்கி இருக்கிறான். நானே என் நண்பர்களும் சொல்வேன், ஏழ்மை என்பது இறைவன் என் மீது விதித்ததல்ல, நானாக விரும்பி என் தலை மீது விதித்து கொண்டது. எனவே என்னை பொறுத்தவரை நான் எங்கும் மாறவில்லை. என் தடம் தெளிவாக இருக்கிறது, இலக்கு தெளிவாக இருக்கிறது, பாதை தெளிவாக இருக்கிறது, பயணமும் தெளிவாக நடக்கிறது. அதற்கு தான் சொன்னேன், திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த நான்கையும் புறம் தள்ளிவிட்டேன். ஒரு அணி அமையுங்கள். அப்படி ஒரு அணியை நீங்கள் அமைத்தால் அதில் இடம்பெறுவதற்கு காந்திய மக்கள் இயக்கம் தயாராக இருப்பது மட்டுமல்ல, அந்த அணியை வலுப்படுத்துவதற்கு கூட எங்களுடைய பங்களிப்பை அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இருக்கிறது. முழுவதுமாக இல்லை என்று அரசியல் எப்பொழுதுமே சொல்ல முடியாது. எனவே இவர்கள் அணி மாறலாம். அப்படி அணி மாறினால் அதில் தன்னலம் இருக்குமே தவிர சமூக நலம் இருக்க. இதுதான் உங்களுடைய இந்த தொடர்ந்த பயணத்தின் தமிழ்நாட்டில் 2016 முடிவாக இருக்கும். நிச்சயமாக 2016 பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், அதிசயங்கள் நடந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்.
எந்த அதிசயமும் நடக்காது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நேயர்களே, நமது அரங்கத்திற்கு வந்து இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட காந்திய மக்கள் இயக்கத் தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்களை நாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம் அரங்கத்திற்கு வந்து பல கருத்துக்களை உள்ளம் திறந்து சொன்ன திரு தமிழருவி மணியன் அவர்களோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. மிக்க நன்றி சுஃபியான். அதாவது சில காலமாக என் உள்ளுக்குள்ளே மூடி மறைத்து வைத்திருந்த உணர்வுகள் அனைத்தையும் அப்படியே கொண்டு வந்து வெளியே கொட்டுவதற்கேற்ற வினாக்களை வைத்தீர்கள். அதன் மூலம்தான் இந்த நேர்காணல் நிகழ்ந்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டும். நன்றி.